மக்காப்பா நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்காக தான் எப்போ ஷூட்டிங் வந்தாலும் எனக்கு இந்த செக்மெண்ட்ல ஒர்க் இல்லாம நான் என்னோட பெடிக்யூர் மெனிக்யூர் ஆட்டோ செக்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நான் தான் இருக்கேன்ல. சரி சரிப்பா, அம்மா உனக்கு வீட்ல இருந்து பொங்கல் கொடுத்து விட்டுருக்காங்க, கொஞ்சம் சாப்பிடு. ஆறதுக்குள்ள சாப்பிடுவா. அப்ப கண்டிப்பா கேஸ் இருக்கு. நீயே சேனலுக்கு 3 லட்ச ரூபா தரணும், ரைட்ஸ் இல்லாத பாட்டை போட்டு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. பாவாடையில பங்களா கட்டுவீங்களா? நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். விழுந்துட்டோம். முடிஞ்சிருச்சா உங்களோடது? பேசலாமா நாங்க? தாராளமா. ஆமா, நிகழ்ச்சியில பூஜானா வந்து டிஜே பிளாக் பாட்டு போடுவாங்க, பூஜா வருவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் எங்களுக்கு பூஜாவை பத்தி தெரியும். எல்லாரும் பாட்டி எல்லாரும் மேல வாங்க ப்ளீஸ். அதாவது ஒரு ஃபுல்லா வந்து உமன் பவர் இருக்கிற ஒரு குடும்பத்துல அவ்வளோ அழகா வளர்ந்துருக்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ அழகா வளர்த்திருக்கீங்க அந்த பிள்ளைய. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட அம்மா, என்னோட பெரியம்மா அண்ட் என்னோட 2 கசின்ஸ் பிரியா அண்ட் அருணா. சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. என்னோட பெரியம்மா வந்து என்ன பண்ணுறாங்களோ அதே தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பெரியம்மா வந்து என்னோட 2 கசின்ஸை வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்களோ அதே ஸ்கூலில் தான் என்ன சேர்க்கணும். என்ன செகண்ட் லாங்குவேஜாக எடுக்கிறாங்களோ அதே செகண்ட் லாங்குவேஜ் தான் நான் எடுக்கணும். அவங்க எந்த பாட்டு கிளாஸ் போகிறாங்களோ அதே பாட்டு கிளாஸ்க்கு தான் நானும் போகணும். ஸோ அவங்க பண்ணதையே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி வந்து வளர்ந்தேன். ஒரே வீட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பாடுறேன் அப்படின்னாலே அதுக்கு காரணம் வந்து இவங்க 2 பேர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்கள பார்த்து வளர்ந்து இவங்க ஏதாவது ஒரு 2 லைன் பாடினா கூட திருப்பி அதை அவங்கள மாதிரியே எனக்கு அதை பாடணுங்கிற ஒரு ஆசை வரும். இப்போ கூட இந்த சூப்பர் சிங்கர் ஷோவில் கூட என்னை வந்து புஷ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 2 கசின்ஸ் அண்ட் ரோஹிணின்னு எனக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கா. இவங்க 3 பேர் தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அமிச்சு. இப்போ கூட ஒரு சாங் செலெக்ஷனுக்குனா கூட நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் இவங்களுக்கு தான் அனுப்புவேன். வித்தின் 10 minutes அப்படியே பேக் டு பேக் வந்து எனக்கு அப்படியே என்ன பாட்டு நீ எடுக்கணும், என்ன பாட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. முதல் நன்றி வந்து அவங்களுக்கு தான். யூர் ஆல் லிவிங் ட்ரீம்ஸ் டுகெதர். அந்த மாதிரி தான் அது. அழகா இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா கிட்ட பேசுறத விட பெரியம்மா கிட்ட தான் பேசணும். என்ன ரொம்ப பெருமையாக இருக்குது பூஜாவை பார்த்து. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து ஒரு பேஷன் வெரி அவளுக்கு ஒரு சின்ன ஒரு மைக் ஒன்று வச்சுருந்தேன். இவன் என்ன பண்ணா எனக்கு கேட்காம அதை எடுத்துன்னு போய் கண்ணாடி முன்னாடி நின்று எப்போ பார்த்தாலும் பாடிட்டே இருப்பாள். அவங்க பாடுற சாங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு 2-3 தடவை கேட்டால் போகிறோம். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவளுக்கு அந்த டேலண்ட் உண்டு. எந்த லாங்குவேஜும் அப்படியே அந்த லிரிக்ஸே அவளுக்கு பைஹார்ட் ஆகிடும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவள் ஒரு சைல்ட் ப்ராடஜி. இந்த சூப்பர் சிங்கரில் இவ்வளோ தூரம் அவள் வந்து பாடிட்டே வருது. ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையை சின்சியராக யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ கட்டாயம் அவங்கள வந்து ஒரு படிப்படியாக மேலே ஏறி விஜய் டிவி வந்து ஒரு பெரிய டாப் லெவலுக்கு கூட்டிகிட்டு போடுது. அதில் சந்தேகமே இல்லை. ஆன் ஸ்டேஜில் இருக்கவங்க மட்டும் ஃபேமஸ் ஆகலை, ஆஃப் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்க. சூப்பர் சிங்கர் பூஜா அப்படி போட்டாலே என்ன வருது, டிஜே பிளாக் பூஜா இப்படியே வருது. அதில் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. என்ன ஆச்சுங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? கொஞ்சம் இரு. அவங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட். ஏதோ ஒரு எபிசோட்ல ஏதோ ஒன்று வளரிட்டா, என்ன ஆனாலும் சரி அப்படி இப்படின்னெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசலாமா? இது குழந்தையோட ஃபியூச்சர். இது ஒரு பொன் குழந்தை எல்லாத்தையும் எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அது கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட தாட்ஸ் தான் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் சொன்னது என் மனசால தான் நான் சொன்னேன். இப்பயும் அதுதான் சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஜே பிளாக் இங்க வாப்பா. அது அப்படியே இப்போ இதோட முடிச்சிருவோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போ. இல்லை இது எப்போவுமே நான் இப்போ பண்ணுறது இல்லை. நான் வேலையில் சேர்ந்ததுலேருந்து இப்போ எல்லாருக்கும் போடுற மாதிரி தான் போகிறது. காமனாக அப்படி தான் கரெக்ட். போடுறது. அதெல்லாம் இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இல்ல, எனக்கு ஒரு அப்படி feel கிடையாது. இருக்கு. டீம் சொல்கிறத நான் பண்ணுறேன். மற்றபடி பர்சனலாக எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஷோவில் நீங்கள் மேபி இந்த ஷோ பார்க்குறதால உங்களுக்கு அப்படி தெரியும். எல்லா ஷோலையும் இதை தான் நான் பண்ணுவேன். பட் உங்களுக்கு அஃபண்ட் பண்ணியிருந்தா ஐம் வெரி சாரி. இனிமேல் அதை நான் பண்ண மாட்டேன். தேங்க்யூ. ஏய் டேய் ஒரு நிமிஷம் வாடா டேய். பிளாக் நீ வா, நீ இந்த சைடு இல்லை, நீ ஏன் அப்படி போற? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த ஷோ அண்ட் நத்திங் பர்சனல். அது ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் இதை வந்து இப்படி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்த காரணத்தினால நாங்கள் இதை வந்து இது பண்ணிக்கணும். ஓகேவா? டிஜே சார், ஜஸ்ட் அ பிராங்க். நீங்க மட்டும் தான் பிராங்க் பண்ணுவீங்களா? நாங்கெல்லாம் பிராங்க் பண்ண மாட்டோமா? நான் நிஜமாவே உங்களோட ஃபேன். நாங்க எல்லாரும் உங்களோட ஃபேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தொண்டை குடல் எல்லாம் பிதுக்கிட்டு இருந்திருக்கும். நாங்க எல்லாரும் உங்களோட ஃபேன். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு நாங்க எல்லாம் அடிமை. நாட் only this show. ஹலோ டிஜே பிளாக், ஒரு செகண்ட் நீங்க வாங்க. போங்க. என்னடா அவங்க தான் அவ்வளோ சொல்றாங்கன்னா இப்படி ஒரே நிமிஷத்துல என்ன விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. நான் எல்லா ஷோலையும் எல்லாருக்கும் போடுறதுதான் என் வேலை அப்படின்ட்டீங்க. நான் வந்து ஒவ்வொரு ஷோலையும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணினேன். அது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல உடைச்சிட்டீங்க. நான் வேற இன்னைக்கு தூரத்தை சித்தப்பா மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கேன். இது எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், ஆன்ட்டி மட்டும் சீரியலுக்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதா. சத்தியமாக நான் இன்னொரு 2 நிமிஷம் இங்கே நின்றுந்தேன்னா அழுதுட்டு இருப்பேன். நான் செம்ம பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. இத்தனை பண்ணுறோம். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு காதல லூஸ் இது பிராங்க் அப்படின்னு டேரக்டர் சொல்லும்போது நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி. என்னைக்கு நீ இந்த சேனல்ல கால் எடுத்து வச்சியோ சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு வரணும். இல்லைக்கா, இப்போதான் நாங்கள் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். போக சரியாயிடுங்க எல்லாம். அக்கா, ஒரே ஒரு வார்த்தை மேலே கேட்கணும். அடுத்த வாரத்தை வந்து பாட்டு போடலாமா வேணாமா? கண்டிப்பா போடணும். டிஜே பிளாக் பாட்டு போட்டாதான் என் பொண்ணு பாடினா நான் பார்ப்பேன், இல்லாட்டி நான் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் இதுல இருந்து உங்களோட நிஜ முகம் தெரிஞ்சதுக்கா. என்னடா தம்பி, நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க அண்ணன் தாங்க எனக்காக சப்போர்ட் பண்ணாரு. இப்போ அவன் பயந்தாங்குழி. எனக்கு இருக்கிற மெஷினும் உனக்கு இருக்கிற மெஷினும் ஒண்ணுதான். உனக்கு தெரியாது பிராங்க் பண்றாங்க. எனக்கு என்ன ப்ரோக்ராம்னே தெரியாதுமா. யாராவது பேசுவாங்க, நான் மாட்டு போயிடுவேன். அந்த மேடம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலன்னு திரும்பினப்ப நான் வேலைக்கு வரலங்க, நான் போறேங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. நல்லா யோசிச்சுக்கப்பா, சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போயிடாத, பாயசத்துல பாயசம் வச்ச தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தொண்டையை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் ஓடுற வரைக்கும் அப்புறம் பிராங்க் பண்ணோம் அப்படின்னு வாங்க. வேண்டாம் ஐயா.